இன்னும் சில நிமிடங்களில் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்திப்பதாக திட்டம். அதற்கு முன்னதாக மதியம் துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசினார். இந்த டெல்லி விஜயத்துக்கு முன்பாக நேற்று பேசும்பொழுது பாஜக தான் அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது, அதற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருப்போம் அப்படின்னு கூறியதோடு மட்டுமல்லாமல் டிடிவி, ஓபிஎஸ் இவங்களெல்லாம் சேர்க்கிற திட்டமே இல்லை, இவர்களெல்லாம் துரோகிகள் என்றும் சொன்னார். திரு செங்கோட்டையனையும் மறைமுகமாக விமர்சனம் செய்தார். இது இந்த சந்திப்புக்கு முன்பாக, இன்னும் சற்று நேரத்தில் நடக்கக்கூடிய சந்திப்புக்கு முன்பாக டெல்லிக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜா, இவங்களெல்லாம் சேர்க்க வலியுறுத்தாதீங்க அப்படின்னு டெல்லிக்கு வலிமையாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறாரா திரு எடப்பாடி பழனிசாமி. இதற்கு எதிர்வினை வந்ததையும் பார்த்திருப்பீங்க. திரு டிடிவி தினகரன் கடுமையாக சுட்டி காட்டினார். அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது நீடிக்க காரணம் திருமதி சசிகலா தான், எம்எல்ஏக்கள் தான், இந்த தேர்தலில் திரு இபிஎஸ் தோற்கடிக்கப்படுவார் அப்படின்னு அவர் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். ஸோ இபிஎஸ், டிடிவி இவங்கெல்லாம் சேருவது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரூல்ட் அவுட் அப்படிங்கிற நிலை வந்துட்டுச்சா, இல்லை இன்னைக்கு நடக்க போகிற சந்திப்பில் அதற்கான அழுத்தங்கள் இருக்குமா இருக்காதா, என்டிஏ என்ன வடிவம் பெறும், இப்படி நிறைய கேள்விகள் எழும்பியிருக்கின்றன. அமித்ஷா இபிஎஸ் சந்திப்பு, டெல்லி கணக்கு என்ன விவாதிக்கலாம். நம்முடைய திரு நாஞ்சில் கோலப்பன் ஓபிஎஸ் ஆதரவாளர் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் திரு ராஜகம்பீரன் அபாஸ் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் விருந்தினர்களும் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார்கள். திருசங்கு சொர்க்கம் உங்களுக்கு தொடர்ந்து போட்டிருக்கேன். இபிஎஸ் நோன்டர், நீங்கள் அமித்ஷா என்ன வந்து போச்சு சார், அவர் என்ன சார் நோன்னு சொல்கிறோம். நாங்கள் அந்த என்டிஏ கூட்டணியில் அவரை தலைவராகணுன்னே நாங்கள் வெளியில் வந்துட்டோமே. அவர் இருக்கிற இடம் தோல்விங்கிறது தெரியும். அந்த தோல்வியில் போய் நம்ம எதுக்கு பயணிக்கணும்னா நாங்கள் வெளியில் வந்துட்டோமே. அதுக்கு பிறகு அவர் என்டிஏ தலைவர் ஆணுக்குன்னு இருந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க, எல்லா கட்சிக்காரங்களும் வெளியில் போயிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நாங்கள் ஒதுக்கிட்டோம், அண்ணன் டிடி தினகரன் அவர் ஒதுங்கிட்டார், நம்ம இவர் தமிழ் மாநில காங்கிரஸ் இல்லை சார், கிருஷ்ணசாமி சொல்றீங்களா? இல்லை கிருஷ்ணசாமி இல்லை சார், நம்ம ஜான் பாண்டியன் சார் அவர் வந்துட்டாரு. அப்புறம் தேமுதிமுக ஏற்கனவே முதுகில் குத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வெளியில் சொல்லவே இல்லை. சரி, சொல்லலைன்னாலும் சரி, முதுகில் குத்திட்டாங்க தானே அர்த்தம். அதை டேட்டு போட்டு மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு அர்த்தம் நீங்கள் வச்சுருக்கலாம். ஒரு தேதியிலேயே அவங்கள ஏமாற்றிட்டாரு. இப்படி எல்லாரையுமே துரோகம் பண்ணிட்டு வந்தவர் கூட நாங்கள் பயணிக்க முடியாதுங்கிறதுனால நாங்கள் அந்த பயணத்தை ரத்து பண்ணிட்டோம். வேண்டாம், அவர் கூட பயணம் தேவையில்லை, அப்படிப்பட்ட பாஜகவே கூடால போட்டோம்னு நினச்சிட்டு இருந்தோம். பாஜகவுக்கு நன்றி சொல்கிறாரு. இந்த நன்றி 2024 எங்கே சார் போச்சு? மோடி கிட்ட மாலை போட்டு வரும்போது எங்கே சார் போச்சு? அன்னைக்கு நான் என்ன பேசியிருந்தா இல்லை சார், நான் கேட்குறேன், வேஸ்ட் லக்கேஜ்னு சொன்னார்ல அண்ணா ஜெயக்குமார், அப்போ எங்கே சார் போச்சு? சிவி சண்முகம் என்னெல்லாம் சொன்னார், பாஜக கூட கூட்டணி கிடையாதுன்னு. ஏன் என்டிஏ கூட்டணியில் உட்கார்ந்துருந்து இந்த இவர் என்டிஏங்கிறன நம்ம எஸ்டிபி கூட்டணி இதில் மாநாட்டில் உட்கார்ந்துருந்துக்கிட்டு என்னெல்லாம் பேசினார், எப்படியெல்லாம் பேசுகிறாரு? 2026 இல்லை, 2029 இல்லைன்னு சொன்னார். அப்போ எங்கே சார் நன்றி போச்சு? நன்றியை பற்றி விசுவாசத்தை பற்றி பேசுகிறது யாருன்னே ஒரு வரமுறை இல்லாமல் போயிடுச்சு சார். அதுதான் நேற்று இரவுல இருந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே அதிமுக தொண்டரெல்லாம் கொந்தளிச்சிருக்கனால எவ்வளோ ஆரவாரம் பார்த்தீங்கல்ல, உங்களை சேர்க்க திட்டமே இல்லைன்னு சொல்லும்போது அவ்வளோ ஆரவாரம் முடிஞ்சது சார். அதிமுக கொண்டு போய் பாஜக கிட்ட அடமானம் வைத்த ஒரே நபர் எடப்பாடி பழனிசாமிங்கிறது உண்மையாக வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. அடமானம் அவர் மெசேஜ் கொடுத்துருக்காரு, மெசேஜ் வலியுறுத்தாதீங்க, இவங்களெல்லாம் ஆபரேட் பண்ணாதீங்க. நல்லா புரிஞ்சுருங்க, அதிமுக தொண்டன் இவர் உட்கார்ந்து இருந்தார் சார். அந்த 135 தொகுதி 135 எம்எல்ஏக்கள் புரட்சி தலைவி அம்மா தன்னுடைய அதாவது உடல் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற காலத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் தொகுதி வாரியாக நிப்பாட்டப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எந்த கூட்டணி இல்லாமல் தன்னுடைய முகத்துக்காக மக்கள் நம்புறாங்கிறதுக்காக வாங்கின ஓட்டு அந்த 135, அதில் 122 எம்எல்ஏக்கள். அந்த 122 எம்எல்ஏக்களும் பாஜக தான் பண்ணி கொடுத்துச்சின்னு சொல்றாரு. அப்போ பாஜக கொடுத்ததுன்னா கூவத்தூரில், நான் சொல்லலை, திரு அண்ணாமலை பாஜகவோட தலைவர் சொன்ன வார்த்தை, கூவத்தூரில் கோடி கோடியாக கொட்டி வியாபாரம் பேசி பேரம் பேசி நடத்தப்பட்ட முதலமைச்சர் பதவியை வாங்கிட்டு வந்த நீ என்ன பற்றி பேசலாமான்னு கேட்டார். இல்லை ஒரு நிமிஷம், நான் என்ன கேட்குறேன், அதே மாதிரி கூவத்தூரில் என்ன நடந்துங்கிறது நமக்கு தெரியும். பணம் பேரம் பேசுறது என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அப்போ இதுக்கு பின்னணியில் பாஜக தான் இருந்தா,
அதனாலதான் உங்க விஜயபாஸ்கர் வீட்டுக்கு வந்த ரைடுல அந்த ஆவணத்தை வந்து பாஜக பேர்ல இருந்ததுனாலதான் பாஜக எடுத்துட்டு போயிட்டாங்களா? அதனோட நடவடிக்கைகள் எடுக்காம இருக்காங்களா? அப்ப குற்றவாளி பாஜக தானா? கேட்கலாம். இவருக்கு பின்னணி பாஜக தானா தெரியணும். உங்க ஆத்ம நண்பர் திரு சேலம் மணிகண்டன் வந்திருக்கிறார். யார் சார்? சார் தெரியல சார். இது அவர் தம்பியா அண்ணனா? ஏன்னா அவர் வந்து பலமுறை இந்த சிலவங்க சொல்லுவாங்க தெரியுமா, நான் வாயிலே வட சுடுவேன்னு. திருச்சியில மாநாடு நடத்திட்டா, அண்ணன் ஓபிஎஸ் மாநாடு நடத்தினா நான் தொலைக்காட்சி வாதத்துக்கு வரமாட்டேன். அண்ணன் டிடிவி தினகரனோட சந்திப்பு இன்னும் நடக்கும், இல்லைன்னா நான் வரமாட்டேன்னாரு. ஒருவேளை மணிகண்டனா அவருடைய தம்பியான்னு பார்த்துருங்க சார். ஏன்னா விவாதத்துக்கு வரமாட்டேன்னாரு. அவரா இல்லைன்னா அவருடைய பிம்பமா தெரியல. அவர்லாம் நிறைய வரணும். நான் சொல்லல சார், நான் சொல்லவே இல்லை. நாங்க டிடிவி தினகரனோட இப்ப நடக்க போகுதுன்னாரு. அந்த டிடிவி தினகரன் தான் சார் இப்ப பேசினாரு. நல்லா புரிஞ்சிருங்க. திரு சேலம் அன்னை வாயை பத்திட்டு தான் இருந்தோம். சரிதான், நடக்கட்டும், உங்களுடைய கூட்டணி என்ன நடக்குது டெல்லியில, இது உங்க பஞ்சாயத்து நீங்க தீர்த்துக்கோங்க. திரு ஸ்ரீராம் நான் அவர் சொன்னதை நினைவூட்டுறேன், அவ்வளவுதான். மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ஓகே, திரு சேலம் மணிகண்டன் வணக்கம். என்ன நடக்குது டெல்லியில? டெல்லியில இருந்து கலந்துக்கிறார் வேற. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. டெல்லியில நடந்தது நன்றாக நடந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போவதும் மிக நன்றாக நடக்குங்க. அநேகமா இப்ப நான் பேசிட்டு இருக்கிறப்பே உங்க பிரேக்கிங் நியூஸ் போட்டுருவீங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. நடந்தது நன்றாக நடந்தது அப்படிங்கிறது மரியாதைக்குரிய பச்சை தமிழர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்திய துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் இன்னைக்கு மரியாதை நிமித்தமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிலர் போய் சந்திச்சாரு. இந்த சந்திப்புங்கிறது ஏதோ ஒரு மரியாதை நிமித்தம் 15 நிமிஷம் தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தப்ப 12:15 வைஸ் பிரசிடென்டோட அபிஷியல் இல்லத்துக்கு போன திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியே வர்றப்ப பாத்தீங்கன்னா மணி 2:35. உங்க தந்தி டிவி நிருபரம் அங்க இருந்தாங்க, நான் பார்த்தேன். நீங்க தான் நிறைய மணிக்கு மணி அப்டேட் கொடுத்துட்டு இருந்தீங்களே. இது பாருங்க, நான் கூட இருந்தேன். சில பேர் எங்கிட்ட கேட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை நான் சொன்னேன். ஏறத்தாழ 2.25 மணி நேரம் இந்திய துணை ஜனாதிபதியோட பேசினார். முதல்ல அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா திரு மரியாதைக்குரிய துணை ஜனாதிபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொங்கு சைவ விருந்து பொதுச் செயலர் கொடுத்தார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் துணை ஜனாதிபதி ஆனதுக்கு அப்புறம் ஒரு விருந்து கொடுத்தது அப்படிங்கிறது மரியாதைக்குரிய பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி. அதுல என்ன டிஷ் எல்லாம் உங்கள்கிட்ட போன் பண்ணி இரவு கேட்டுக்கிறேன். என்ன அரசியல் பேசப்பட்டது? இணைப்பை பத்தி நீங்க ராத்திரி பேசுவாங்களா மாட்டாங்களா? அதாவது ஒரு விஷயம், துணை ஜனாதிபதி கிட்ட போய் என்ன அரசியல் பேசுவாங்க ஒரு இந்திய? இல்ல இன்னைக்கு ராத்திரி கேக்குறேன். அது பாஷா பாய், உங்க பாஷையில அமித்ஷா பாஷா பாய் வந்து டெல்லி பாஷா பாய் வந்து தமிழகத்தின் பாஷா பாய் சந்திப்பார் அப்படின்னு தான் எனக்கும் கிடைச்ச தகவல்கள்ங்க. இல்ல அதுல இணைப்பு பத்தி பேசுவாங்களா மாட்டாங்களா? ஒரு விஷயம், அதாவது ஒரு பேச்சுவார்த்தை 2 பெரும் தலைவர்கள் நடத்துறப்பய ஒரு அஜெண்டா என்ன சப்ஜெக்ட் பேசணும் பேசக்கூடாதுன்னு நீங்க உங்க போர்டு மீட்டிங்ல விவாதிக்கிற மாதிரி நேத்து கிளம்புறப்பய தெளிவா சொல்லிட்டாரு. முப்பெரும் தேவியர் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த முப்பெரும் அதிமுகவின் துரோகிகளுக்கு ஒரு காலத்திலும் அதிமுகவில் இடமில்லை. என்னென்ன துரோகம்னு 3 பேர் மேலேயும் பட்டியல் போட்டு சோ இது பேசக்கூடிய சப்ஜெக்ட் இத பத்தி பேசாதீங்கன்னு சொல்றதுக்கு தான் நேத்துக்கு பேசியிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. பேசிட்டு அவர் போகக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். லைவ் விஷுவல்ஸ் நீங்க திரையில பார்ப்பது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இல்லத்துக்கு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய சகாக்களோடு நுழையக்கூடிய காட்சிகள். இவை லைவ் விஷுவல்ஸ், டெல்லியிலிருந்து நேரலை காட்சிகள். திருமணி கண்டினியூ. நான் சொன்னது நடந்ததுங்களா? நான் பேசிட்டு இருக்கிறப்ப அநேகமா பிரேக்கிங் போடுவீங்க ஹரி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதாவது இந்த சப்ஜெக்ட் பேச வேண்டாம், ஐவரோடு அறுவரானோம் அப்படின்னு சொன்ன புராண காலம் மாதிரி 5 ஏற்கனவே இருக்கிற அதிமுக துரோகிகளோடு புதிதாக வந்து இதுல இருந்து ஈரோடு மாவட்டத்தில இருந்து சேர்ந்த துரோகியை பத்தியும் எந்த சப்ஜெக்டும் இல்ல. அந்த துரோகி யாரு? பொது வெளியில பொதுச் செயலாளருக்கு கெடு விதிச்சார் ஒருத்தர் அப்படிங்கிற பொது வெளியில அதிமுக பொதுச் செயலருக்கு 10 நாள் கெடு விதிச்சு கெடு விதித்தார் கேடாய் போனார் அப்படின்னு ஒருத்தர் தமிழ்நாட்டுல பாவசாட்சியா இன்னைக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம அண்ணன் இப்பதான் சொன்னார வீரு பாத்தீங்கன்னா துரியோதர்களோட கண்ணுக்கு தர்மர்கள் தெரியாது. இப்ப என்ன அவர் யாருங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி அவருக்கான அவர் நல்லா தெரியும். ஏன்னா எல்லாம் சமீபத்தில் இந்த குரூப்ல எல்லாம் அந்த 5 பேர் 5 முகவரியற்றவர்கள் கட்டுறதுக்கு கொடி இல்லாதவங்க. நேத்துக்கு அவர் கொடுத்த மெசேஜ் திரு அமித்ஷா அவர்களுக்கு தானா இவங்களெல்லாம் வச்சு நீங்க ஆபரேட் பண்ணாதீங்கன்னு அமித்ஷாவுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரா மெசேஜ்? இவங்களெல்லாம் பத்தி பேசாதீங்க.
அரங்குல உள்ள ஹரியில இருந்து மத்தவங்க எல்லாம் நிறைய எல்லாம் நீங்க பிளைட் டிராவல் பண்ணிருப்பீங்க. இந்த ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா விமானத்துக்கு இறுதி அறிவிப்பு சொல்லுவாங்க, ஃபைனல் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல நாங்க கூப்பிட மாட்டோம், பிளைட்டை மிஸ் பண்ணிருவீங்கிற மாதிரி. இட் இஸ் எ ஃபைனல் கால் ஃபார் டெல்லி. ஏன்னா இந்த சந்திப்பின் முதல் இதே பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவும் பேசினப்ப மரியாதைக்குரிய எங்க பாஷா பாய், டெல்லி பாஷா பாய் சொன்னது, உங்க உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம். அது வெளியில மிஸ்டர் சொன்னாரு. பழனிசாமி அப்புறமும் பார்த்துட்டு தானே இருந்தாரு எல்லாரையும். உள்ளொன்று பேசி வெளி ஒன்று செய்பவர் அமித்ஷா நாங்க அப்படி நினைக்கல. நிச்சயமா இஸ் அப்ப பார்த்தாருல ஜென்டில்மேன். அவர் செங்கோட்டையனை. சொன்ன சரி, உங்ககிட்ட போட்டோ இருந்தா காட்டுங்களா, உங்ககிட்ட போட்டோ இருந்தா கொடுங்க, மறுத்தாரா? இல்ல தந்தி டிவி நிறுவனத்துக்கு மறுத்தாரா? ஏங்க இதா இன்னைக்கு கூட தான் யாரோ ஒரு லேடி வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மாவுடைய பிள்ளைன்னு சொல்றாங்க. மனநலம் குன்றியவர்கள் எல்லாம் பேசுறதுக்கு வந்து யாராவது பாஜக தரப்புல இருந்து பதில் சொல்லிட்டு அந்த இருப்பாங்களா? அம்மா பேசுறதும் செங்கோட்டையன் பேசுறதும் ஒண்ணா சார்? அவர் எவ்வளவு மூத்த தலைவர். சரி சார், சார் நான் கேக்குறேன் சார், இவர் ஏற்கனவே ஒரு 4 மாதத்துக்கு 5 மாதத்துக்கு முன்னாடி போய் சந்திச்சப்ப போட்டோ வெளியிடப்பட்டது நிர்மலா சீதாராமனோட இருந்த போட்டோ. நிர்மலா சீதாராமனுடையோ இல்ல சார், இப்ப எனக்கு பிரதமர் நரேந்திர மோடி தெரியும் சார். நரேந்திர மோடிக்கு என்ன தெரியுமா? அந்த மாதிரி இவர் சந்தித்ததற்கான ஆதாரம் இத்தனை மீடியா இருக்கு சார். உங்க டெல்லியில தந்தி டிவி 4 கேமரா வச்சிருக்கீங்க, மற்ற டிவிகள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் 3-4 கேமரா வச்சிருக்கீங்க. எல்லாத்தையும் என்ன மறு வச்சுக்கிட்டு இது வச்சா சந்திரன், மீச வச்சா எடுத்துட்டா இந்திரங்கிற மாதிரி போனாரா? அவர் எப்படி வந்து ஒரு இல்லாத ஒரு உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை சொன்னாரோ அத பத்தி வந்து பேசி இதுக்கெல்லாம் பதில் இனிமே சொல்லிட்டு பேச இருக்க மாட்டாங்க. மாட்டாங்க, பேசக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டு போயிருக்கிறார். அதுதான் நேத்திக்கு பேசின பேச்சுன்னு கேட்பாரா அமித்ஷா திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி? அது வந்து ஒரு செட்டில்டு மேட்டர், இனிமே உங்களை சேர்க்கறதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அது முடிந்த கதையா தொடர் கதையா? அனைவருக்கும் வணக்கம். ஹரி, ஐ திங்க் அமித்ஷா இதுல இன்வால்வே ஆக மாட்டாரு. ஓஹோ. அதிமுகனுடைய உட்கட்சி பிரச்சனை அதிமுகவுடன் கூட்டு சேரணுமா இல்ல டிடிவி? இதுல டிடிவி தினகரனை என்டிஏக்குள் வருவதற்கு இபிஎஸ்க்கும் பெரிய ஆட்சேபனை இருக்காது. இவ்வளவு பெரிய லாஸ்ட் ஒரு வாரம் 10 நாளா ஸ்பாட்டிங் இந்த பப்ளிக் நடந்த பிற்பாடு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவி தினகரன் என்டிஏவில் சேருவதற்கு பெரிய ஆட்சேபனை எதுவும் இருக்காது. சொல்றீங்களா ஸ்ரீராம் சார்? இல்ல அதான் சொல்றேன், லாஸ்ட் 10-15 நாளா நடக்கக்கூடிய பப்ளிக் ஸ்பாட்டிங்க்கு அப்புறமும் சொல்றேன். இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரனை ஏன்னா டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி கட்சியாக இருக்கிறார். அதனால வந்து அவர் பிரச்சனை இல்லை. ஆனா ஓபிஎஸ்ஐ சேர்த்துக் கொள்வது என்பது கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டார். அதே மாதிரி செங்கோட்டையன் இப்போதைக்கு இன்னும் அடிப்படை உறுப்பினர்கள் எடுத்த மாதிரி தெரியல. அது ப்ராபப்ளி அது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுக்க வேண்டி வந்தாலும் எடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். தடையா இருக்க மாட்டாரா? தடையா இருக்க மாட்டாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கும் அதிமுகவும் கூட்டணி, என்டிஏ கூட்டணியில யாரு சேரணும் அப்படிங்கறதுல ஒரு டிடிவி தினகரன் எடுத்துன்னு வரதுக்கு வேணா ஒரு சின்னதா ஒரு பிரஷர் கொடுக்கப்படலாம். இப்போது இல்ல, ஒரு டிசம்பர் வாக்குல ஒரு பிரஷர். செங்கோட்டையன் அமித்ஷா ஆபரேட் பண்ணலையா? எனக்கு தெரிஞ்சு அமித்ஷா வந்து அதுல இன்வால்வ் ஆயிருப்பாருன்னு தோணலைங்க எனக்கு. இந்த சந்திப்பு நடந்ததா யார் சொன்னாங்க? செங்கோட்டையன் சொன்னார். அவ்வளவுதானே. சரி, அது கன்ஃபார்ம் பண்ணணும். இல்ல ஒரு அமித்ஷா கண்டிப்பா வந்து யாராவது வந்து மீட் பண்ணாங்கன்னா சந்திச்சார்கள் என்று கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது பண்ணாத வரைக்கும் இது வந்து ஒரு மறை இல்லைன்னா வந்து ஏர்போர்ட்ல போகும்போது 2 பேரும் பார்த்தேன். ஸ்டாலின் கூட தான் பார்த்தாருங்க. இது நிர்மலா சீதாராமன் ஏர்போர்ட்ல பார்த்தாங்க. அது வந்து ப்ரீ கன்சீவ்டு மீட்டிங் கிடையாதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. we don't know preconceived இந்த நைட்டுக்கு வருவான் 2 பேரும் நடுவுல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு டெல்லி ஏர்போர்ட்ல சந்திச்சிருக்காங்க. ஒரு பிளாசிபிள் டினையபிலிட்டி இருக்கணும்ங்கிறதுனாலயே அது அப்படி செஞ்சிருப்பாங்களோ? பிளாசிபிள் டினையபிலிட்டினா உங்களுக்கு எடப்பாடி அவர்களுக்கு தெரிய வந்துரும். ஒரே ஒரு அனுமதியோட ஒரு குறுக்கீடு சார். என்டிஏ கூட்டணியுடைய எம்பிகளுக்கு முத நாள் டின்னர் நடந்தது. அடுத்த நாள் வந்து திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு துணை ஜனாதிபதிக்கான தேர்தல். அந்த இதுல போய் இவர் அமித்ஷா அவர்களை சந்திக்க முயன்றதாகவும், ஆனா சந்திக்க முடியல. வெளியே வந்து அவர் இப்படி சொன்னதை வந்து அவருடைய அரசியல் உயரம் கருதி இவரை ரொம்ப சிறுமைப்படுத்த கூடாதுன்னு பாஜக மௌனமா இருக்கிறதா தான் நான் அந்த இடத்துல நினைக்கிறேன். சார், ஐ வில் கண்டினியூ ஆன் தட். எனக்கு தெரிந்த வரைக்கும், என்னுடைய சோர்சஸ் வரைக்கும், அமித்ஷாவோ நிர்மலா சீதாராமன் அவர்களோ செங்கோட்டையனை டெல்லியில் சந்தித்ததாக எனக்கு தெரியலங்க. சரிங்களா? ஆனா வந்து ஒரு திரைமறைவுல ஒரு மீட்டிங் நடந்திருக்கலாமான்னு சொன்னேன்னா அந்த மாதிரி அதான் சொல்றேன். எனக்கு தெரிந்த என்னுடைய சோர்சஸ் படி கண்டிப்பாக நடக்கலை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம்.
அதனால செங்கோட்டையன் அவர்கள் நான் போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னதை இவங்க பிளாசிபிள் டினையபிலிட்டி இருக்கலாம். ஆனா எடப்பாடி அவர்களுக்கு தெரிய வருங்க, கட்சியில் கூட்டணி வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இடத்துல எடப்பாடி அவர்களுக்கு கண்டிப்பா அது தெரிய வரும், இவர் போய் பார்த்திருக்காரா இல்லையா என்பது. ஏன்னா அரசியல் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா வந்து நம்ம காமன் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கே எல்லா விஷயமும் தெரிய போகும்போது ஒரு தலைவருக்கு தெரிய வராம இருக்காது. கண்டிப்பா தெரிய வரும். நேத்திக்கு அப்புறம் ஏன் அப்படி பேசியிருக்கணும்? இன்னைக்கு சந்திப்பு, நேத்திக்கு பேசும்போது திரு மணிகண்டன் சொல்றது போல இந்த சப்ஜெக்ட் எடுக்காதீங்கன்னு அமித்ஷாவுக்கு ஒரு ப்ரீ கண்டிஷன் போட்டுட்டு போற மாதிரி ஒரு தோற்றம் இல்லையா? ஒன்னு சொல்றேன் கேளுங்க, அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் கண்டிப்பாக இந்த நேரா பார்த்து பேசுறது ஒண்டிதான் அவங்க இன்டராக்ஷன் சொல்லிட்டு நம்பினோம்னா நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறதுக்கு தகுதி இல்ல, நான் அரசியல் விமர்சகனா இருக்கிறதுக்கு தகுதி இல்ல. பேக் சேனல்ஸ்ல டாக்ஸ் தொடர்ந்துட்டு இருக்கோம். பேக் சேனல்ஸ்ல கண்டிப்பா நடந்துட்டு இருக்கும் சார். ஆஸ் அண்ட் வென் ஆல்மோஸ்ட் டெய்லி பேசிஸ்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஓடியோ இல்ல அவர்கள் ரெண்டு பேரும் டெலிபோன்களே பேசிட்டு இருக்க போறாங்க. அதனால இந்த ஷேப் ஆஃப் இந்தியால அமித்ஷாவுக்கு திருப்தி இருக்கா? இது போதும்னு நினைக்கிறாரா? சார் என்னை பொறுத்த வரைக்கும் திருப்தி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அதாவது இந்த லாஸ்ட் ஒரு 2 வாரத்துல நடந்த விஷயங்கள்ல அவருக்கு பெரிய திருப்தி இருக்காது. ஏன்னா இது ஒரு ராக்கிங் த போட்டா நடந்துட்டு இருக்கு. இந்த ராக்கிங் த போட்டை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுது? ஏன்னா ராக்கிங் த போட் இஸ் ஹேப்பனிங் இன் என்டிஏ. யார் செய்கிறார்கள் தாண்டி செங்கோட்டையன் அவர்கள் செய்யறாங்க, டிடிவி தினகரன் பேசுறாங்க, அது பின்னாடி யாரு உட்கார நின்று தூண்டி விடுறாங்கன்றதெல்லாம் பலருக்கும் பல ஹேஷியங்களா தெரியும். அதை நம்ம ஓப்பன்ல பேசக்கூடிய இடத்துல இப்போதைக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் இந்த விஷயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராக்கிங் த போட் ஒரு பர்செப்ஷன் கேம் ஆகும். அந்த பர்செப்ஷன் யாருக்கு சாதகமாக அமையும் என்றால் திமுகவுக்கு சாதகமாகும். திமுக தான் மிகப்பெரிய எதிரி, அவர்களை வீழ்த்த வேண்டும் 2026 என்ற குறிக்கோளோட எடப்பாடியும் அமித்ஷாவும். அதனாலதான் ஏப்ரல் மறைமுகமா சொல்றத பார்த்தா இவங்களெல்லாம் தூண்டி விடுறது திமுகவா? திமுக கண்டிப்பா பின்னாடி இருக்கும். யார் மூலமா தூண்டி விடுறாங்கன்னு தெரியாது. இந்த இது வந்து உங்களுக்கும் தெரியும், கேள்வி கேட்கும் போதே அந்த உங்களுக்கு அந்த நமுட்டு சிரிப்புல உங்களுக்கு தெரியும் வந்தது. இருந்தாலும் சொல்றேன், திமுக கண்டிப்பா பின்னாடி இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு நான் வந்து விஜய் வந்து உடனே வந்து அப்படியே வின் பண்ணிடுவாரு, எல்லாம் பெரிய அளவு 100 சீட்டு வின் பண்ணுவார், அந்த இடத்துக்குலாம் நானும் வரல. ஆனா கணிசமான அளவில் திமுகவினுடைய வாக்கு சரியும் விஜயினால். அது எப்படிடா நீங்க வந்து சரி கட்டலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, எதிர்த்தரப்பு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா தனக்கு சாதகமாக அமையும். 30-35% வாக்காளர்கள் கடைசி 3 நாள்ல டிசைட் பண்ண. தமிழ்நாட்டுல இது ஒரு மிகப்பெரிய செஃபாலஜிக்கல் நைட்மேர். இது செஃபாலஜி செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே தெரியும். 30-35% வந்து உங்களுக்கு கடைசி 3-5 நாட்களுக்குள்ளதான் டிசைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு இந்த மைண்ட் கேம் தான் சார் எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவோட என்ன பேச வேண்டும், எது பேச வேண்டும், எதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்பதெல்லாமே வந்து பேக் சேனல்ல நடந்த ஒரு அஜெண்டா எல்லாம் இருந்திருக்கும். டீடைல்ஸ் இது இன்னொன்னு என்ன பாஸ்டரிங் தான். இந்த மீட்டிங்கே தேவையா என்று கேட்டால் கூட செங்கோட்டையன் போயிட்டு வந்தாரு, அது நடந்தது, இந்த மாதிரி பிரச்சனை நடந்த உடனே நாங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று எடப்பாடி அவர்களும் சொல்றாங்க. பிஜேபியில இருந்து கண்டினியூஸா சொல்லிட்டு இருக்காங்க. எடப்பாடி அவர்கள் நேற்று பேசும்போது பிஜேபியுடன் நாங்கள் நன்றி உணர்ச்சியுடன் இருக்கிறோம் என்று சொல்றதும் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பா தான் பாக்குறீங்க, அதுதான் இதோட மெசேஜா பாக்குறீங்க. இந்த பர்செப்ஷன் கேமை பீட் பண்றதுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அதுதான் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது அரசியல். வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் திரு ராஜகம்பீரன் அவர்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்கணும். திரு மணிகண்டன் ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க, 20 செகண்ட்ஸ். ஒண்ணு இல்லைங்க, அதாவது திரு தினகரன் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்டவர் பிஜேபியினுடைய மாநில தலைவரா இருக்கிறப்ப நாங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்தோம், கூட்டணி நல்லா இருந்தது. ஆனா நயினார் நாகேந்திரனுக்கு கூட்டணியை வந்து எப்படி நடத்துறதுன்னு தெரியல அப்படின்னு டிப்ளமேட்டிக்கா பேசுறது இல்லையாங்க. நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க, ராதா ரவி சொன்ன மாதிரி கணக்கு சரியா வரும். நீங்க அனுமதிச்சீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க. அது குடியரசு துணைத் தலைவர் ஃபங்க்ஷன் போறாங்கன்னாங்க. அந்த குடியரசு துணைத் தலைவர் ஒரு அதிமுக பொதுச் செயலாளர்னு மதிச்சு வந்து ஓட்டு கேட்டு வந்தாரா சார்? எந்த ஊருக்கு போனார் அவர் சார்? திமுக தேடி வந்து ஓட்டு கேட்டு போனாங்க சார். அவங்கள தேடி உங்க வந்து முதலமைச்சரை பார்த்துட்டு போனாங்க. அண்ணா சார் நீங்க வந்து கேட்டாங்களா? இந்தியா கூட்டணியில இருந்து கேட்டாங்களா கேட்கலையா? யாரையுமே கேட்கலையே சார். சிவசேனா கேட்டாரா? இவருக்கு நிதிஷ்குமார் கேட்டாரா? சரியா? நான் என்ன கேட்கிறேன், இவரை மதிச்சாங்களா?
இவங்களை மதிச்சு இல்லங்க அந்த பழமா மத்த கூட்டணி கட்சிக்கு வச்சு நீங்க கேட்கலாம். பச்சனத்தோட கொங்கு சைவ விருந்து கொடுத்தா சொல்றேன். இருங்க மணியண்ணே, சும்மா இருங்க, முதிக்காதீங்க. நான் என்ன சைவ கேக்குறேன், விருந்துங்க. அந்த விருந்தை சாப்பிட்டு கொப்பளிக்காதீங்க, உட்காருங்க. அதனால ஒண்ணு. ரெண்டாவது அவரு நம்ம நீங்க பசியில இருக்கீங்க, நான் என்ன பண்ணட்டும்? கொலை பசி வயிற்று பசியில இருக்கீங்க. நின்னு ஏன் ரொம்ப போட்டு நீங்க அந்த வாயில வடை சுடுற வேலையெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நான் என்ன சொல்றேன், நான் சொல்றது நடக்குது. உங்களுக்கு வயிற்று பசி இங்க போடுவாங்க, எங்களுக்கு வயிற்று பசி இல்ல. அங்க போய் நிக்கலாம். கூடா நட்பு கேடா பிடித்தது 2024. அதாவது நான் சொல்றேன், 3 தடவை ஒரே நாள்ல பாத்துட்டு எனக்கு அரசியல் நிரந்தர எதிரியும் இல்ல நண்பனும் இல்லன்னு போய் அறிவாலயம் பக்கம் நிக்கிறீங்களே, உங்களுக்கு என்னப்பா கொள்கை இருக்குது? எங்க வழியை பார்த்து வெளியே வந்தாச்சுல, நீங்க உங்க வழியை பார்த்து போங்க, உங்க முதலாளி தேடி போங்க. உங்க முதலாளி தான் காத்துட்டு இருக்காருல அமித்ஷா, அவரை போய் பாருங்க. காலைல உங்க உங்க எக்ஸ் முதலாளி, எக்ஸ் முதலாளி இல்ல, இப்போதைக்கு உள்ள முதலாளி. உங்களுக்கு கிடையாது சார், நாங்க கிடையாது. இப்போ உங்க முதலாளியை போய் பாருங்க, அவர் காலைல விழுங்க, பூஜை பண்ணுங்க, அவர் துரத்தி விடுவாரு, வெளியே போங்க. ஏன் பாரு, வெக்கமான சூடு சொரணம் இல்லாம புரட்சி தலைவி அம்மா நடத்துற கட்சி ஆட்சிய பாஜக நடத்திச்சு சொல்லும் போதே நீங்க தமிழ்நாட்டுல சொன்ன சேர்த்து வச்சது முதல்ல சொன்னீங்க. இன்னைக்கு தான் சார் இபிஎஸ் சொல்றாரு, 2 எம்எல்ஏக்கள் சார் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. நீங்க சார் ஒரே திமுக மீது ஏக்கிறது சார் ஒரே ஒரு பேசவே இல்ல, மட்டும் சொல்லுங்க. அடுத்த ரவுண்ட்ல சொல்லுங்க திரு அவர் பேசணும். இது ஏக்கிறது வந்து அமித்ஷா குற்றம் சாட்டுக்கும் போது திமுக தான் ஏக்குதுங்கறாங்களே. திமுக இயக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்குங்கறாங்க. அதற்கான அவசியமே இல்லையே. அவர்களுக்குள்ளே பங்காளி சண்டைகளை அடித்துக் கொண்டு பகையாளிக்கான இடத்தை வந்து அவர்களே வசதி செஞ்சு கொடுக்கும் போது திமுகவுக்கு வேலையே இல்லையே. திமுக என்ன வேலை இருக்குதுல? அவங்களே பாத்துக்கிறாங்கங்கறீங்களா? அவங்களே அடிச்சுக்கிறாங்க. பங்காளி சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. தேசிய கட்சிகளோடு, அது காங்கிரஸா இருக்கலாம், பாஜக இருக்கலாம். ஏற்கனவே பாஜகவோடு திமுக கூட்டணியில் இருந்திருக்கு, அதிமுக கூட்டணியில் இருந்திருக்கு. அப்பொழுதெல்லாம் தேசிய கட்சி ஒரு மாநில கட்சியை முடிவு செய்யக்கூடிய இடத்துல இல்லவே இல்லையே. இப்ப எல்லாமே அதிமுகவிலே இருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வருவார் என்று அமித்ஷா பேட்டி கொடுப்பதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மேலிட முடிவு செய்யும் என்று அதிமுக பேசுவதாக இருக்கட்டும், மொத்தத்தில் கட்சியை காப்பாற்றுகிற போராட்டத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களால மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்பது அவர்களுக்கு தெளிவா தெரிகிறது. அதனாலதான் அன்னைக்கு டிடிவி தினகரன் சொல்றாரு, இவரை முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி ஏற்றுக்கொள்ள முடியாது, என்டிஏ வந்து வேற வேட்பாளர் சொன்னாதான் நாங்க வருவோம்னு சொல்றாரு. எல்லாமே இன்றைக்கு வந்து அவர்கள் வந்து அதிமுக ஒரு குழப்ப நிலையில இருக்கிறது. அதனால திமுகவுக்கு எந்த வேலையும் இல்லை. திமுக வந்து ஒருவேளை வந்து அதிமுக வலிமையாக இருந்துச்சுன்னா அதை வீழ்த்துவதற்கான வேலையை செய்வாங்க. வீழ்த்துறதுக்கு வேலையே இல்லையே, அவர்களே வீழ்ந்து கிடக்காங்க. அவங்களே ஏன் வீழ்த்தணும்? ஏற்கனவே வீழ்ந்து கிடக்கிறவர்களை வீழ்த்த வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாது. அதனால திமுக மீது பழி சொல்வது என்பது எதுக்குன்னா, பாஜக மேல அவர்களால் பழி சொல்ல முடியல. இந்த கட்சியை உடைத்தது அதிமுக என்கிற கட்சியை இத்தனை பிரிவுகளாக, இத்தனை பிளவுகளாக மாற்றியது பாஜக தான் என்று சொல்வதற்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. அதுக்கு பதிலா திமுக பழி போடுறாங்க. இபிஎஸ் வந்து போகும்போது ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போறாருல, இங்க இவங்களெல்லாம் சேர்க்கறதெல்லாம் நடக்காத காரியம் அப்படின்னு. அது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் தானே. அதாங்க, கட்சி வலிமை பெற வேண்டும், அதிகாரம் பெற வேண்டும்னா தான் எல்லாரோடையும் இணக்கமா போவாங்க. நான் தலைவராக இருந்தா போதும், பொதுச் செயலாளராக இருந்தா போதும், கட்சியை காப்பாற்றினா போதும், யாரும் எனக்கு வர வேணான்னு சொல்றது. ஏதாவது ஒரு கட்சியில் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய வழிநடங்கள் சொன்னாதான் தலைமை. நீ வராத, இந்த பக்கமே வராதன்னு ஏற்கனவே அதிமுகவில் இருந்த மூத்த தலைவர்களை, பல காலமாக இந்த அரசியலில் வந்து நீடித்தவர்களை, ஜெயலலிதாவால் வந்து இடைக்கால முதலமைச்சராக 3 முறை இருந்த ஓபிஎஸ் போன்றவர்கள் இருந்து, இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் வழிகாட்டியாக ஆரம்ப காலத்தில் இருந்தவர் செங்கோட்டையன் தான் என்று சொல்லக்கூடிய வரலாறும் இருக்கிறது. இது எல்லாரையும் புறக்கணிச்சுட்டு கதவுகளை எல்லா பக்கமும் கதவுகளை அடைச்சிட்டு அவங்க எப்படி வெற்றி பெறுவாங்க, எப்படி அதிகார மையத்தை நோக்கி அவங்க நகர்வாங்க? அதிமுகவை பலவீனப்படுத்துவது என்பது இவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் தானே தவிர அதற்கு திமுகவுக்கு சம்பந்தம் கிடையாது. யார் அவர்களுக்கு வந்து முழுக்க முழுக்க அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த பாஜகவோடு தான் நாங்கள் கூட்டணி போவோம். பாஜக ஏன் அப்படி நினைக்கணும்? அவங்க வந்து ஒரு கூட்டணி கட்சி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ். அவங்கள வீழ்த்தத்துல பாஜகவுக்கு என்ன நல்ல? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பாஜகவால் முழுமையான ஒரு அதிகார மையமாக மாற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதிமுகவை வீழ்த்தி 2வது இடத்திற்கு பாஜக வர வேண்டும் என்கிற ஒரு அவங்க கூட இருக்கும்போது அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் இவங்களுக்கு சீட்டு வரும், சீட்டு கன்வெர்ட் ஆகும். இல்ல, அவர்கள் நினைப்பது வந்து அதிமுக மீண்டும் வர வேண்டும் என்று பாஜக நினைக்கல.
தாங்கள் அந்த இடத்திற்கு வர வேண்டும். சேர்ந்து இவங்களும் தானே விழுவாங்க இந்த எலெக்ஷன்ல. அதாவது மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மதுரையை சேர்ந்த ராம சீனிவாசன் என்பவர் கூட சொன்னாரு, நாங்கள் வந்து எந்த கட்சியில பாஜக போய் கூட்டணி சேர்ந்தாலும் பிரதான கட்சியை நாங்கள் இரண்டாம் கட்டத்துக்கு தள்ளி விடுவோம் அப்படின்னு ஓப்பனாவே சொல்றாரு. இதை விட என்ன டிக்ளர் இருக்கு? வேற என்ன இதை விட எப்படி சொல்ல முடியும்? அப்ப அதிமுக வந்து வீழ்ந்து கொண்டிருப்பதை பாஜக மறைமுகமாக ரசித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் தான் இதற்கு காரணம். அதாவது உட்கட்சி விவகாரங்களிலே நாங்கள் தலையிட மாட்டோம்னு அமித்ஷா சொன்னார் இல்லையா? போதுமான அளவுக்கு ஏற்கனவே தலையிட்டுட்டாங்க. இனிமே தலையிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. புதுசா என்ன தலையிட போறாங்க? இது ஒரு முக்கிய செய்தி ஜோலியை முடிச்சிட்டாங்கல்ல. முக்கிய செய்தியா? ரைட். ஒரு முடிச்சிருங்க, ஒரு இடைவேளை காணலாம். ஐயா ஃபினிஷ். அதனால அதிமுக பாஜக என்கிற ஒரு பொருந்தா கூட்டணி தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு தொடர்ச்சியாக எதிராக இருக்கக்கூடிய பாஜகவோடு அதிமுக கூட்டணி சேர்ந்ததன் மூலமாக தங்கள் வலிமையை முழுக்க முழுக்க பாஜகவிடம் இவர்கள் கொடுத்ததன் வழியாக. ஏன்னா அதிமுக ஒரு சூப்பர் ஹீரோயிச கட்சி, எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கிற ஒரு பெரிய தலைவர்களை பார்த்த கட்சி. அந்த இடத்துல அவர்கள் மேலிட முடிவு செய்யும் என்கிற இடத்தை நோக்கி போனதற்கு பின்பு பாஜகவிடம் அதிமுக பலியாகிவிட்டது. As we speak, உள்துறை அமைச்சரும் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியும் பேசி வருகிறார்கள். திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி பாருங்க, கிளியரா சொல்றார், இது வந்து நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோம், இது ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு முயற்சியை தவிர அவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து பேசித்தானே இருப்பாங்க. இல்லை சார் சொன்னார், நாங்கள் உள்கட்சி அரசியலுக்குள்ள அமித்ஷா நுழைய மாட்டாருன்னு. சார் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க, நீதிமன்றத்தில் போயிருக்காங்க, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு தெரியும். இதே எடப்பாடி பழனிசாமி நன்றி விசுவாசம் கொண்டவர். பாரத பிரதமர் மோடி வந்து 2019 இது காசி வாரணாசியில் நிற்கும்போது நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது கூப்பிட்டதுக்கு தோக்க போகிறவர் நாங்கள் ஏங்க போய் நிற்கணும், நன்றி விசுவாசத்தை அன்னைக்கு தெரியல. நல்லா புரிஞ்சுங்க, தோக்க போகிறவருக்கு நான் ஏன் போய் கேட்டாரா? நீங்கள் பார்த்தீங்களா சார்? எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் போனார் சார் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்கு. இவர் போகல. ரெண்டு பேருக்கு அழைப்பு கொடுத்து வாரணாசிக்கு சென்று நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது மோடியோட நின்னவர், அந்த தாக்கல் பண்ற இடத்துல நின்னவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அப்ப நன்றி யார்கிட்ட இருந்தது? இவர்கிட்ட எங்க இருந்தது நன்றி? நன்றி விசுவாசத்தை பத்தி பேசுற சில கருத்துகள் அப்போ தோக்க போற இது அண்ணாமலே எடுத்து சொல்லியிருக்காரு. நான் ஏன் வந்து எடப்பாடி எதுக்குறேன்னா, என் தலைவன் மோடி அவரை வந்து இப்படி பேசினாரு, அதனால எனக்கு எதுக்குறேன்னா அண்ணாமலை வந்து பொது வெளியில மீட்டிங்லேயே கொடுத்துருக்காரு. இது அவருக்கு ஸ்ரீராம் சாருக்கு தெரியும். அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி 2024 இதே போல காட்சிகள், பாரத பிரதமர் மோடி கிட்ட போய் மாலையை போட்டுட்டு வந்து அடுத்தது மோடி தான் ஆட்சிக்குன்னு சொல்லிட்டு நாங்க உழைப்போம் சொல்லிட்டு வந்து இங்க வந்து நாங்க பாஜக விட்டு விலகிட்டோம். அரசியல்ல விசுவாசத்துக்கெல்லாம் இடம் இல்ல சார். அப்படி இருந்தா சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு அந்த கூட்டணியில இருக்க மாட்டார் சார். நான் நன்றியை பத்தி சொல்றேன் சார். நீங்க ஏன் சார் நன்றி சார்? சார் வள்ளுவனோட வாக்கு சார், வள்ளுவனோட வாக்கு பத்தி பொது வெளியில பேசும்போது நன்றி உள்ளவர் நன்றி கெட்டவர் யாருங்கிறது தெரியணும் சார் மக்களுக்கு. அதனாலதான் நான் சொல்றேன் 2024 பாரத பிரதமர் சொல்லிட்டு வேண்டான்னாரு. எஸ்டிபி கூட கூட்டணி வச்சாரு. 2026 கிடையாது, 29 கிடையாது. ஏன்னா தனக்கு ஒரு 10 சீட்டு கிடைச்சிடும், அதை வந்து ராகுல் காந்திக்கு கூட பெயரணும்னு முடிவெடுத்தவர் இதே அண்ணன் நன்றியுள்ள பழனிசாமி அண்ணன். உண்மையை சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு நபரை இங்க அதாவது இங்க உங்க கூட்டணி என்டிஏ கூட்டணிக்குள்ள அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. நீங்க ஒரு கேட்பார் கேள்வி இல்லாம எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறீங்க. அப்ப அது வந்து உள்கட்சி அரசியலுக்குள்ள நுழையல சொல்லி அமித்ஷாவை எப்படி நீங்க சொல்ல முடியும் சார்? இந்த கேடுகட்ட வேலை செஞ்சது அமித்ஷா தான் சார். கட்சிக்குள்ள ஒரு பிளவனை உருவப்படுத்து. இந்த பிளவனால அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள் உங்களுக்காக உழைச்சவங்க பிரிச்சு விட்டது அமித்ஷா தான் சார். இதுதான் சார் உண்மை. இன்னைக்கு செங்கோட்டை அண்ணனை ரகசியமா சந்திக்கிறாரு, நிர்மலா சீதாராமன் ரகசியமா சந்திக்கிறாங்க. நீங்க பாஜக கூட்டணியை விட்டு வெளியில வரலாமா எடப்பாடி பழனிசாமி? நல்ல ஆளுமை மிக்க தலைவர் தானே. யார் நன்றி சொல்றீங்க? இப்ப வருவார் பாருங்க. இப்ப அமித்ஷா பார்த்து முடிச்ச உடனே சொல்லுவாரு, நாங்க பாஜக கூட்டணியை விட்டு விலகுறோம்னு சொன்னாலும் கூட சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நீங்க பொறுத்திருந்து பாருங்க சார். பாஜகவை விட்டு எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்துக்காக ஊர்ந்து போக தவழ்ந்து போக தொடங்கிட்டார் சார். நான் சொல்லல சார், கூவத்தூர்ல நடந்தது சார். முதல்வர் பதவிக்காக தவழ்ந்தாரு, ஊர்ந்தாரு. இப்போ அமித்ஷாவுடைய காலை கையை பிடிச்சி இரட்டை இலை சின்னத்துக்காக அவர் கேட்கிறார். அதான் உண்மை. திரு ஸ்ரீராம் பதில் சொல்லுங்க. பிரிச்சு விடுறதே அமித்ஷாவாமே, பிள்ளைங்களை விட்டு தூளி ஆட்டி விடுறாரோ?
சார், பொது வழியில நீங்க என்ன வேணா உங்களுக்கு கஷ்டம் வரும்போது when you are agitated என்னத்த வேணா சொல்லலாம். பிரிச்சு விட்டாரு அப்படின்னா அப்ப அவருக்கு சிஎம் பதவி வாங்கி கொடுத்தது யாரு? டெபுட்டி சிஎம் இல்ல ஒரு கால ஃபர்ஸ்ட் அந்த இதும்போது அவர் வந்து சிஎம் பதவி போன பிற்பாடு இந்த டெபுட்டி சிஎம் பதவி வாங்கி கொடுத்தது அவர் தானா? அப்புறம் வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் பதவியை வாங்கி கொடுத்ததும் அவர் தானா? இதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க இல்ல இதெல்லாம் ஒத்துக்கிட்டாருன்னா சரி. பிரதமர் மோடியை தான் சொன்னோம். மோடிக்கு தான் பேசுறோம், அமித்ஷாக்கு வரல. 5 முறை பத்திரிகையாளர் சந்திப்ப தவிர்த்த பிறகு வெக்க மான சூடு சொரணை இல்லாம திரும்பி எடப்பாடி பழனிசாமிக்காக அண்ணாமலையை அடுத்த நாளுக்கு மாற்ற வேண்டியதா முந்தின நாளுக்கு ட்வீட் போட்டு மாத்தினார் பாத்தீங்களா? அந்த அமித்ஷாவை தான் சொல்றோம். அந்த அமித்ஷா தான் கேடுகட்ட வேலை பண்ணி கட்சியை எங்களுக்கு வலிக்கு சார். பாஜகவால இன்னைக்கு அதிமுக கபலீகரம் செய்யப்பட்டு இன்னைக்கு அதிமுக சிதையுண்டு இருக்கு சார். அவங்க பாஜக தமிழ்நாட்டில் எங்கேயுமே வளராது. நோட்டாக்கு கீழே இருந்த கட்சியை உருவாக்குற அண்ணாமலையை தூக்கி வெளியில போட்டாங்க. அண்ணாமலை நீக்கல போறதா எடப்பாடி பழனிசாமி. அப்போ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை கண்டு பயப்படுறாரா இல்ல அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியை கண்டு பயப்படுறாரா தெரியல. செங்கோட்டை சார், செங்கோட்டை நான் அதான் சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், நீங்க வேணா பாருங்க. இப்ப அமித்ஷாவை பார்த்துட்டு வந்து நான் பாஜக கூட்டணியை விட்டு விலகுறேன்னு பாரு. நீங்க அவங்கள சேர்த்துட மாட்டேன், நான் சேர்க்க மாட்டேன் சார். 2021 லீலா பேலஸ்ல வச்சு இதே அமித்ஷா சொன்னார். இவர் முதலமைச்சர். எவ்வளவு தூரம் ராத்திரி 1 மணி 1:30 மணி வரைக்கும் இருந்து சார். நிறைய கதைகள் நடந்தது. அப்பவே சேர்க்காத மனுஷன் இன்னைக்கு எப்படி சார் அவர் சேர்ப்பாரு? சேர்க்க வேண்டாம், விடுங்க. திரு ஸ்ரீராம், எஸ் நான் பேசலாமா இல்ல பேசின உடனே திருப்பி அவர் ஆரம்பிப்பாருன்னா அவர் பேசி முடிச்சு கொஞ்சம் அடங்கின பிற்பாடு நான் வாயை அவரோட உணர்வெல்லாம் வெளிப்படுத்திட்டார். அடுத்த பிரேக்கிங் நியூஸ் வந்த அப்புறம் தான் ஆரம்பிப்பார் நினைக்கிறேன். இல்ல இது வந்து என்னன்னா இது தங்களால வந்து ஒரு கைமீறி போய் நிராசையாக இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் என்ன. ஏன்னா எல்லாம் கைமீறி போயாச்சு, அரசியல்ல ஒதுக்கப்பட்ட பிற்பாடு பேசக்கூடிய வார்த்தைகளாக தான் நான் பார்க்கிறேன். இவர் பாஜகவை என்ன வேணா திட்டிக்கிட்டோம் சார், அதனால நான்லாம் கோவப்பட போறதில்லை. பிகாஸ் ஐ எம் நாட் அ பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் அதெல்லாம் டிஃபெண்ட் பண்றதுக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன வேணா சொல்லிக்கிட்டா அதுக்கு சேலம் மணிகண்டன் பதில் சொல்லியிருப்பார் சார். நான் கூட்டணியில் இருக்காருல்ல சேலம் மணி இல்ல, நான் சொல்றேன் அரசியல் விமர்சகனாக வெளியில் இருந்து பார்க்கக்கூடிய போது என்ன நடக்குது என்பதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் 2026 திமுக ஆட்சி போக வேண்டும் என்பதில் ஒரு முக்கியமாக ஒரு ஆசையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இந்த அரசியலை நான் ஆய்வு செய்யும் போது அதிமுக தனியாகவோ பாஜக தனியாகவோ இல்ல அவர்கள் இருவரும் தனித்தனி கூட்டணிகளாகவோ இருந்தால் சாத்தியப்படாது. இருவர் மட்டும் போதுமா? இந்த பலம் இந்த 2 கூட்டணியும் ஒன்று சேர வேண்டும், அதுதான் என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கு. அதனால இந்த ஒன்று சேர்ந்திருக்காங்க. இந்த 2 பேர் போதும் நினைக்கிறீங்களா நீங்க சொல்ற இலக்குக்கு? இல்ல, இந்த 2 பேர் போதுமானா இது வந்து சில தேர்தல் கணக்குகள்ல போதும் சொல்லுவேன். இது வந்து ஒரு 4 இதாவது இப்போதைக்கு ஒரு 3 கூட்டணி மோதுகிறது. சீமான் அவர்கள் தனியா இருக்கார். ஒரு 4வது ஃப்ராண்டை கண்டிப்பாக ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல ஒரு முன்னணி ஒண்ணு வருவதற்கான வாய்ப்புகள். டிடிவி தினகரன் இருக்காரு, அது இபிஎஸ் எல்லாம் இருக்காங்க, பெரிய ஆளுமைகள் இருக்காங்களே, அவங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சா ஒரு 4வது கூட்டணி ஆயிடாது. ஏற்கனவே இருக்கு சீமானு, விஜய், திமுக, என்டிஏ. அதனால சொன்னேன் நான் 4வது கூட்டணின்னு சொன்னேன். சீமான் அவர்கள் தனியா தான் இருக்காரு, அவர் யாரோட கூட்டணி கிடையாது. இப்ப டிடிவி ஓபிஎஸ் சேர்ந்த கூட்டணி, அது வேற யார் இருப்பாங்க அதுல? எவ்வளவு பெரிய பவருங்க அது, என்ன பெரிய ஒரு பவர்ஃபுல் கூட்டணி அது சொல்லுங்க. டிடிவி ஓபிஎஸ் பெரிய கூட்டணியா கிண்டல் பண்றாரு. மிகப்பெரிய பவர்ஃபுல் வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்புள்ள கூட்டணி இல்ல. அவங்க வெற்றி பெறாங்களோ இல்லையோ அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பை தடுக்க முடியும்ல, குறிப்பா தென் மாவட்டங்கள்ல. அதனால 2021 24 வலியுறுத்தினார், இன்னைக்கும் பேசுறார். கண்டிப்பாக 2021 டிடிவி தினகரனை ஒதுக்கி வைத்ததனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 முதல் 25 கண்டிப்பாக 39 சீட்டுகள்ல ஒரு இம்பாக்ட் இருந்ததுங்க, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அதே 2024 தேர்தலுடைய கணக்கு எடுத்தோம்னா அந்த கணக்கு இல்ல, அந்த 25 சீட்டுகளுக்கு உண்டான ஒரு இம்பாக்ட் இல்லை என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதனால நான் ஒரு அரசியல் ஆய்வாளனாக பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஓட்டு சிதறல்கள் ஏற்படுவதனால
திமுகனுடைய கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, நோ டவுட் அபவுட் இட். ஆனா அவர்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்கக்கூடியது ரெண்டு. ஒன்னு சிவியர் ஆன்டி இன்கம்பன்சி, மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் இன்னும் வெளிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தேவை. அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா விஜய் கூட்டம்னா, விஜய் கூட்டத்தெல்லாம் நம்பி நான் 25% 30% நான் இன்னும் வர தயாரா இல்ல. ஆனால் ஒரு கணிசமான அளவுல அவர் பிரித்து எடுக்கும் பொழுது இந்த கேப் பிட்வீன் ஏடிஎம்கே கூட்டணி, ஏடிஎம்கே அதிமுக வாக்கியம் இருக்காது, பிஜேபி வாக்கியம் இருக்காது. நான் தான் சொன்னேன், சிக்னிபிகண்டா எடுக்கிறது டிஎம்கே. அவர் வந்து அதிமுக பிஜேபி ஓட்டு எடுக்கவே இல்லைன்னு சொல்ல, சீமான் ஓட்டு எடுக்கவே இல்லைன்னு சொல்ல. The significant damage கிரியேட் பண்றது திமுக கூட்டணியோட டேமேஜ் பண்றது. ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த கேப் பிட்வீன் தி டூ ஃப்ரண்ட்ஸ் குறையும் என்பதனால், அதனால இன்னும் கொஞ்சம் அதிக கட்சிகள் இந்த கூட்டணியில சேருவது பலம் பெறும். ஆனால் இது போதுமா என்றால் ஒரு போட்டியை, மிகப்பெரிய போட்டியை கொடுக்கும் என்பதுதான் பார்க்கிறேன். வேற ஒரு யுக்தியங்களை கையாளல, இவங்களை சேர்க்க வேண்டான்ற ஒரு முடிவில் திரு எடப்பாடி உறுதியா இருந்தா அவங்க வேற சில விஷயங்களை செய்யலாம்ல. இப்ப பேச்சுகள்லாம் இருக்கு, முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா, அவர் பேரில் ஏர்போர்ட் வைக்கிறது, இதெல்லாம் வச்சு அவங்க சரிகட்ட நினைத்தா அவங்கள்ட்ட மத்திய அரசுங்கிற பலம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தா இவங்க இதெல்லாம் வைத்து வாக்காளர்களை எப்படி சரி கட்டுறது? அமித்ஷாவை சரி கட்டுவது, இபிஎஸ்ஐ சரி கட்டுவது மாதிரி வாக்காளர்களை சரி கட்டிடுவோம். ஒரே ஒரு நாள் போய் தென் மாவட்டத்தில் போய் முத்துராமலிங்க தேவர் பேரில் தான் விமான நிலையம் வைக்கணும்னு சொன்னால் முக்குளத்தூர் சமூகத்தின் மொத்த வாக்குமே எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துவிடும் என்பது ஒரு கற்பனாவாதம் இல்லையாது. இது எப்படி வருவதற்கான சாத்தியம் என்ன இருக்கிறது? திமுக மீது ஒருவேளை எனக்கு முன்னால் பேசினவர் சொன்னது மாதிரி ஒரு அதிருப்தி இருந்தால் அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல எந்த கட்சி இருக்கு? இப்ப திமுகவினுடைய அதிமுக பிஜேபிங்கிறார். அதுதாங்க, அது இல்லைன்னு தான் நான் சொல்ல வர்றேன். முன்னாடியெல்லாம் எப்படின்னா, திமுக மீது அதிருப்தி வந்தால் அந்த இடத்தை அதிமுக கைப்பற்றிடும். அதிமுக மீது அதிருப்தி வருகிற போதெல்லாம் திமுக கைப்பற்றிவிடும். ஒரு நதிக்கு 2 கரைகள் மாதிரி தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருந்தது. இப்ப அதிமுக என்கிற கரையை உடைத்து விட்டார்கள். ஒரு கரை இல்லப்ப, அது வந்து அதை உடைச்சிக்கிட்டு போயிருச்சு. அதனால நீங்க இந்த கரையை கட்டுற வேலையத்தான் ஆள் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்க ஆளை பூரா விரட்டி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்க கட்சி வந்து வலிமை பெற்ற கட்சியாக அதிமுக இப்போது இல்லை. தங்களை தாங்களே நீங்கள் ஏமாற்றிக் கொள்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா தேசிய கட்சிகளுக்கு, அதாவது அண்ணா காலத்திலே முடிஞ்சு போச்சு. 1967லயே தேசிய கட்சியா மாநில கட்சியா திராவிட கட்சியா என்கிற அந்த நிலையை வந்து அண்ணா முடித்து விட்டு போயிட்டாரு. 67 வீழ்ந்த காங்கிரஸ் எழவே இல்லை. அதுக்கு பின்னாடி எந்த தேசிய கட்சிகளுக்கும் இங்க தமிழ்நாட்டில் எழுச்சியே கிடையாது. 2 மாநில கட்சிகளுக்கு தான் போட்டி, அதிமுக திமுக 2 தான் மாநில கட்சிகளுக்கு தான் போட்டி. இந்த எலெக்ஷன்ல அதோட பயனாளியே, இந்த எலெக்ஷன்ல அதிமுக வலிமையா இல்ல. அந்த கம்பராமாயணத்துல சொல்ற மாதிரி தான், இன்று போய் நாளை வா, நீ ரொம்ப வீக்கா இருக்க, உடம்ப தேத்திட்டு வாங்குற நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால அதிமுக வலிமை, அதாவது திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கி சிதறடிக்கப்பட்டு விட்டது. எல்லாருக்குமே திமுக எதிர்ப்பு தான். நாம் தமிழர் கட்சிக்கு திமுக எதிர்ப்பு தான். தாவேகா இப்ப தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் கட்சிக்கும் திமுக எதிர்ப்பு தான். எல்லா பக்கமும் வாக்குகள் சிதறணும்ல. எப்படி உங்களுக்கு வரும்? ஏங்க, ஓபிஎஸ் வந்து வெற்றி பெற மாட்டாரு அல்லது டிடிவி வெற்றி பெற மாட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா வாக்கு சதவீதத்துல ஒவ்வொரு தொகுதியிலையும் 5000 10,000 வாக்குகளை பாதிக்கக்கூடிய இடம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா தென் மாவட்டத்துல? இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? நான் வந்து அதிமுக காரன் கிடையாது, நான் அதிமுக ஆதரவாளனும் கிடையாது. ஆனால் இந்த கட்சி பலவீனப்படுவதற்கு ஒவ்வொரு தலைவருக்கும், நீங்க செங்கோட்டையன் ஊர்லயாவது ஓட்டு மாத்தி போட மாட்டாங்களா? அவருக்கு அவருடைய எதிர்ப்பை காட்ட மாட்டாங்களா? அது எப்படி ஒருத்தர் அப்படியே ஜனநாயகத்துல வந்து எல்லா மனிதனும் சமமுடையவன் அப்படிங்கறத ஜனநாயகத்தினுடைய மாண்பே. நீங்க நான் யாரையுமே மதிக்க மாட்டேன், நான் யாரையுமே சேர்க்க மாட்டேன், யாரு எந்த வாசலையுமே நான் திறக்க மாட்டேன், நான் மூடிவே வச்சிருப்பேன், நான் மட்டும் அதிகாரத்துக்கு வருவேன்னா இது வந்து பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டு போச்சுங்கிற மாதிரி ஆயிருமா இல்லையா? பதில் வாங்குவோம். திரு சேலமணி அண்ணன் ஏதோ மொபைல பார்த்துட்டே இருக்கியே, ஏதோ ஸ்கூப் நியூஸ் வச்சிருக்கியோ? அவரு திரு கோலப்பன் அவர்கள் பேசுனது அப்படியே உடனே அங்க இப்ப யார பார்க்க போயிருக்காங்களோ அங்க ஒருத்தருக்கு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி ஹிந்தியில அப்படியே பாஷா பாயிட்ட கொடுத்துருங்க. ஓபிஎஸ் ஆதரவாளம் பாஜகவையும் அமித்ஷாவையும் என்ன மாதிரி எல்லாம் புகழ்ந்தாரு அப்படிங்கறத கொஞ்சம் கொடுத்துருங்கன்னு ஒரு நோட் போட்டு முடிச்சிட்டேன். நீங்க அதுக்கு பயப்பட நீங்க பயப்படுங்க, நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோம். நீங்கள்லாம் பயந்து உட்கார்ந்து தொடர்ந்து உட்காருங்க, நாங்கெல்லாம் அப்படி உட்கார மாட்டோம். நீங்க பேசுறப்ப நீங்க ரொம்ப கீழே தாழ்ந்து விமர்சனம் பண்ண கூட நாங்க பயப்பட வேண்டிய அதிமுக தொண்டை, அதிமுக வித்து பயப்படாது, கவலைப்படாதீங்க. அமித்ஷா கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இல்ல சார், அவரு இப்ப ஒரு துரோக பட்டியல் ஒண்ணு சொன்னாரு, ஏதோ எடப்பாடி பழனிசாமி துரோகின்னு 3 முறை முதலமைச்சர் பதவி கொடுத்த சசிகலா மீது கொலைப்பழி சுமத்துனாங்க. அவங்களுக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்தினாங்க. என் கைய புடிச்சு முறுக்குனாரு டிடிவி, என்ன மிரட்டி ரெசிக்னேஷன் லெட்டர்ல வாங்கினாங்க
அப்படின்னு சொன்னாங்க. ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து இந்த கட்சி விடுபட வேண்டும் இப்படி எல்லாம் சொல்லிட்டு அம்மாவுடைய சாவுல சந்தேகம் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்க கொடுத்துடலாம். இப்போ சந்திப்பு முடிந்து இந்த கார்கள்லாம் வெளில வருது, ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கார்களாக தான் இருக்கும். ஐ திங்க் ஸோ, இல்லையா? வெளியில் இந்த சந்திப்பு முடிந்ததாக அறிகின்றோம். சப்ஜெக்ட் டு ரீகன்ஃபர்மேஷன். எஸ் மணிகண்டன் சார், கோ ஹெட். ஆமாங்க. இப்ப இதெல்லாம் இவங்க துரோகத்தை பத்தி பேசலாம். எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டாண்ட் அன்னையில இருந்து ஒண்ணு, கட்சிக்கு துரோகம் பண்ண உங்களை நான் சேர்த்த மாட்டேன் சார். ஒண்ணு கேட்கிறேன், இந்த 3 இண்டிவிஜுவல்ஸ் சேர்த்துட்டு அதிமுக பலமாயிடுமா சார்? ஒரு கிராம கமிட்டியில இருந்து பூத் கமிட்டி அமைச்சு விடணுமா அந்த கட்சி எப்படி வளருங்கிறத அதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பூத் கமிட்டியை பலப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில இருந்து தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயணம் போயிட்டு இருக்கிற இது கட்சியை வளர்த்துற இதா? இதே நான் ஒண்ணு கேக்குறேன், எடப்பாடி பழனிசாமி 6 மாசத்துக்கு முன்னாடி அதிமுகவை பத்தி எல்லாம் என்ன நினைச்சாங்க, இப்ப எல்லாரும் பத்தியில என்ன டாக் இருக்குது? இந்த 3 பேரால 3 ஓட்டு வரும். இவங்க பின்னாடி இன்ஃபியூஷன் இருக்கா? இன்ஃபியூஷன்ங்கிறது வித் எடப்பாடி பழனிசாமி. தேர்தல் பாத்தீங்க, 24 தேர்தல் பாத்தீங்க, ராமநாதபுரத்துல தேனியில இழப்ப நீங்க பாக்கலையா? தென் மாவட்டங்கள்ல இழப்ப பாக்கலையா? அது அடியோட மாறிடுமா நிலைமை? சார் நான் பல முறை சொல்லிட்டேன் சார். திரு செம்மலை அவர்கள் புரட்சி தலைவர் இருந்த காலத்திலே ரெட்டல் ஏற்று உங்க வெற்றி வாய்ப்பை தடுக்க மாட்டாங்களா? அந்த நிலைமை அடுத்த எலெக்ஷன்ல செம்மலை அதுதான் பண்ணினார். ஏன் அப்ப எம்ஜிஆரோட புகழ் குன்றி போச்சா? அடுத்த எலெக்ஷன்ல தோத்து போச்சா? இழப்பு உங்களுக்கு இல்லையா சார்? அவங்க பிரிக்கிற ஓட்டு 1 2 3 10 10,000 உங்க ஓட்டு இல்லையா சார்? அதுதான் சொல்றேன். இப்ப நடக்க போற தேர்தல், போன பாராளுமன்ற தேர்தலுங்கிறது பிரதமர் வேட்பாளருங்கிற முகமே இல்லாம அதிமுக போய் நினைச்சு சார். இன்னைக்கு நான் சொல்ற மாதிரி 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேணுமா அப்படிங்கிறப்ப எந்த கணக்குல ஸ்ரீராம் சேஷாத்ரி சொன்னதை நான் முழுவதுமா ஏத்துக்கிறேன். ஆன்டி இன்குபென்சி அவங்க அப்பா காலத்துல 2011 இருந்ததோட மிகப்பெரிய ஆன்டி இன்குபென்சி இருக்கிறப்ப சினிமா முதலமைச்சரை கண்டோ இல்ல தோற்பதற்காக பயிற்சி எடுக்கிறேன்னு ஒவ்வொரு தேர்தலையும் நிக்கிறவரை கண்டோ மத்தவங்களை கண்டோ ஓட்டு போட மாட்டாங்க சார். ரெண்டு சார். திரு ஸ்டாலின் அவருடைய ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி, அம்மாவின் ஆட்சி, கலைஞர் ஆட்சி, இந்த 4ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இந்த திமுக ஆட்சிக்கு பழனிசாமி பரவாயில்ல அப்படின்னு வர்ற பாசிட்டிவ் ஓட்டும் குறைஞ்சபட்சம் பாமகவும் பாஜகவும் இருந்தா போதும். நமக்கு என்ன தகவல் கிடைக்குது? இந்த மீட்டிங்கோட அவுட்கம் என்ன? அமித்ஷாவுடனான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. as we speak 1/2 மணி நேரம் நடைபெற்றிருக்கிறது இந்த சந்திப்பு. இந்த சந்திப்புடைய அவுட்கம் இருவரில் யாரேனும் ஒருவர் விளக்கி சொன்னாதான் நமக்கு தெரியும். இந்த டைமிங் ஒரு 1/2 மணி நேரம் அப்படிங்கும்போது இந்த சந்திப்பில் டிரான்ஸ்லேஷன்ல கணிசமாக போயிருக்கும். ஸோ இதில் ஒரு டீட்டெயில்டு கான்வர்சேஷனுக்கான வாய்ப்பு குறைவாக இருந்திருக்கும் இல்லையா திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி? இந்த டைமிங் வச்சு என்ன யோசிக்க முடியுது நம்மால? கண்டிப்பா இது ஒரு கர்ட்சி மீட்டிங்கா தான் நான் பார்க்கிறேனே தவிர இதுல பெரிய ஒரு முடிவு ஏற்பட்டு அப்படியே ஒரு சிக்னேட்டரி மீட்டிங்லாம் கிடையாது. இது ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர் மீட்டிங். இதை நம்ம கூட்டணி இதுவா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கு. இதுதான் மெயின். நான் சொன்ன மாதிரியே பேக்ரூம் கான்வர்சேஷன்ஸ் நடந்து கொண்டுதான் இருக்கும். அப்பப்போ அப்டேட் போயிட்டு தான் இருக்கும். இது ஒரு கர்ட்டசி மீட்டிங். அவர் இங்க வரும்போது இவங்க 2 பேரும் மீட் பண்றதோ, இவர் அங்க போய் மீட் பண்றதோ ஒரு கர்ட்டசி மீட்டிங். எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ஒரு 2-3 வாரங்கள்ல நடந்த ஒரு சலசலப்புகள் இதெல்லாம் வச்சு எந்த மாதிரியான ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க, என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி, பெரிய அளவு ஸ்ட்ராட்டஜியும் பேசிருக்க மாட்டாங்க. என்ன ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட், ஒரு சின்ன ஒரு முடிவுகள், சில முடிவுகள் இவ்வளவுதான் வந்திருக்கும். 1/2 மணி நேரத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் எப்படியா இருந்தாலும் அங்க போய் சால்வா போத்துறது, அந்த கர்ட்டசிஸ் அதுக்கு இதெல்லாம் முடிஞ்சு மேக்சிமம் ஒரு 10-15 நிமிஷம் தான் டிஸ்கஷன் நடந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல. அந்த 10-15 நிமிஷம் தட் இஸ் வை ஐ அம் சேயிங் இதுல ஒரு மேஜரா அப்படியே ஒரு பாத் பிரேக்கிங் ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்கலாம் கிடையாது. பட் ஒரு முக்கியமான ஒரு கம்யூனிகேஷன், இவர் சொல்ல விரும்பியது, அவரிடம் கேட்க விரும்பியது, அந்த மாதிரியான ஒரு இதா இருக்கும். மற்றபடி மற்றதெல்லாம் ஒரு பேக்ரூம் சேனல்ல அவர்களுக்கு அதுக்கான கிரவுண்ட் இன்னைக்கு காலையில சந்திப்புல நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் வைஸ் பிரசிடென்ட் சந்திப்புல அபிஷியலா பேசியிருக்க மாட்டாங்க. பட் அவர் அதே பகுதியை சேர்ந்தவர், தமிழ்நாட்டு அரசியலை அறிந்தவர், பிஜேபி ஹைகமாண்டோடு நல்லுறவில் இருக்கிறவர்ங்கிற அடிப்படையில் ஒரு டீடைல்டு கான்வர்சேஷன் வைஸ் பிரசிடென்ட் கான்வர்சேஷன்ல இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் முன்னாடி லாஸ்ட் ஒரு வாரத்திலேயே பல டீடைல் கான்வர்சேஷன் இந்த கோ பிட்வீன் பீப்புள் மூலமா நிறைய நடந்திருக்குங்க சார். என்ன
அது யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேரோட அந்த ஒரு பேக்ரூம் கான்வர்சேஷன். இந்த இணைப்பெல்லாம் வேண்டாம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் ஒரே பேஜ்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்களே ஒத்துக்கிறீங்க ஒரு போதாமை இருக்குன்னு. இந்த போதாமையை சரி கட்டுறதுக்கு வேற என்ன ஃபார்முலாவை கையெடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் டிசம்பர் ஜனவரி கிட்ட ஒரு டிடிவி தினகரனை சேர்த்துக் கொள்வதற்கு என்டிஏக்குள்ள சேர்த்துக் கொள்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அதுவும் நான் வந்து ஐம் நாட் கோயிங் டு சே அவர் அதுக்கு முன்னாடியே வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 4வது ஃப்ரண்ட் நாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு முயற்சிகள் எடுத்து வேற ஏதோ ரகசியம் இருக்கு, வேற யாரோ இருக்காங்களோ நீங்க சொல்லாத? எல்லாம் நம்ம என் நண்பர் சொல்லுவார் பாத்தீங்களா, ஒரு ஜோசியர் ஒருத்தர் சொல்லுவாரு, இதுல வந்து தந்தி டிவில ஒரு காலையில ஒரு சொல்லுவாங்கன்னு. ஆமா, அவரை கேட்டா சொல்லுவாங்க நவம்பர் 9ஆம் தேதி ஏதோ தெரிஞ்சிருக்கு. திருப்பி இந்த 4வது ஃப்ரண்ட்ங்கும் போது வேற யாரையோ மனசுல வச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? நான் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல சார். நான் இருந்தா உடைச்சு பேசக்கூடியவன். பட் அரசியல் நிகழ்வுகள்ல ஒரு 4வது ஃப்ரண்ட் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்காங்களோ? நண்பர்கள், பழைய நண்பர்கள் இருக்கலாம் சார். யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியாது. நாளைக்கோ நவம்பர் 9ஆம் தேதிக்குள்ள ஒரு விஷயங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் சொன்னீங்க. நாளை அல்லது நவம்பர் 9. அது என்ன நவம்பர் 9? அதான் சொன்னல ஜோசியர் சொல்லுவாருன்னு. அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு பீரியடுக்குள்ள ரகசியம். சோ அது நடந்ததுன்னா 4வது ஃப்ரண்ட் நடந்ததுன்னா தென் இந்த இணைப்புகள் எதுவும் நடக்காது. இல்லைன்னா டிடிவி தினகரன் ஒரு டிசம்பர் ஜனவரி வாக்குல மறுபடியும் என்டிஏ வருவதற்கு ஐ டோன்ட் திங்க் எடப்பாடி அது ஒரு பெரிய எதிர்ப்பு சொல்ல மாட்டாரு. ஓகே. மற்றபடி ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துக் கொள்வதோ இல்லைன்னா வந்து செங்கோட்டையன் அவர்களை செங்கோட்டையன் திருப்பி சேர்த்துக் கொள்றதுன்னா அவர் வந்து அது எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் நடுவுல ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அமித்ஷா உள்ளே வரமாட்டார். சசிகலா அவர்கள் உள்ளே வருவதற்கு உண்டான வாய்ப்பே இல்ல. நம்ம தான் ரொம்ப பேசிட்டு இருக்கோம் சசிகலா அவரை பத்தி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பே இப்போதைக்கு எதுவுமே இல்ல. ஏன்னா அவங்க இன்னும் 2030 வரைக்கும் ஒன்னும் பெரிய ஒரு தலைமையில இருக்க போறது கிடையாது. அதனால வந்து முக்கியமா ஓபிஎஸ் அவர்களை நேரடியாக இணைப்பதற்கு எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக ஒற்றுக்கொள்ள மாட்டார். அதை அமித்ஷாவும் புஷ் பண்ண போறது கிடையாது. ஓகே. திரு சேலம் மணிகண்டன், உங்க டெல்லி பட்சியில என்ன சொல்லுது? அங்கே 2.25 மணி நேரம் பேசினது முழுவதுமா திரு அமித்ஷா அவர்களுக்கு இங்க மொழிமாற்றம் செய்யப்பட்டு வந்ததுனால தான் ஒரு கர்டசி மீட்டிங் அப்படிங்கிற அளவுக்கு இது ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் சூட்சுமமான தகவலுங்க. அதாவது ஒண்ணு பாருங்க, திரு டிடிவி அவர்களும் ஒரு குறிப்பிட்ட நபரை பாராட்டி இவர் பாஜக தலைவரா சிறப்பா செயல்பட்டாருங்கிறாரு. இப்ப ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் என்னங்கிறாருன்னா அண்ணாமலை மிகச்சிறந்த தலைவரா செயல்பட்டார் அப்படின்னா இதுதான் பேசும் பொருள். இதை டெல்லி தலைமையும் உணர்ந்திருக்கிறது, பழனிசாமியும் தெரிந்திருக்கிறார். இந்த விஷயம் என்ன சொல்ல வரீங்க அது எனக்கு தெரியாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது வெளியில வந்து உதட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்பு, உள்ளத்தில் பகை அப்படிங்கிற விஷயமும் இன்னைக்கு விவாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. என்ன உள்ளத்தில் பகை, உதட்டில் நட்பு? எனக்கு புரியல. நீங்க பொதுவா உடைச்சு பேசுவீங்களே, முடிஞ்சது சார். என்ன முடிஞ்சது? அது நீங்க பாருங்க கொஞ்சம், இன்னும் 2 நீங்க பாருங்க சார். அவர் 9ஆம் தேதி இவர் ஏங்க குறுக்க சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. ஏங்க நம்ம வந்தே பாரத் ட்ரெயினை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், இவர் குறுக்க சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. இவங்க பாவம் கழுத்துல இல்லாதவங்க. பாருங்க நீங்க என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பாருங்க. நான் ஒண்ணு கேக்குறேன். இல்ல சொல்ல வந்த விஷயத்தை புரிஞ்சுங்க. என்னது நவம்பர் 9ங்கிறீங்க? எல்லாம் பொடி வச்சு பேசுறேன். டியூப் லைட் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் சார். இவர் நல்லவர், விசுவாசமானவர், இந்த கட்சிக்கு பெரும் தூணாக இருப்பார் அப்படின்னு நம்பப்பட்ட ஒருத்தர் வந்து 6வது விரலாக மாறி போய்விட்டார் அப்படிங்கறத பாஜக தலைமை நன்றாக உணர்ந்திருக்கிறது. யார் அவர் மக்களுக்கு தெரியும், நாரதர் ஹரிக்கு நன்றாக புரியும். எனக்கு சத்தியமா தெரியாது. வாங்க நான் உங்களுக்கு தனியா சொல்றேன். அந்த அளவுக்கு ஹரிக்கு வந்து விஷய ஞானம் இல்லைன்னா புரியல. ஒண்ணு சொல்லிடுறேங்க, நம்பிட்டு சிரிப்பு சிரிக்கிறார். என்னங்க அது சொல்லுங்க. இல்ல சார், நான் வந்து நம்மட்டு சிரிப்பே ஹரி உங்களை நினைச்சுதான் சிரிக்கிறேன். அனைத்தும் தெரிந்த ஹரி வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி சொல்றாரு பாருங்க. அதுதான் ஒண்ணும் தெரியாது. இவருக்கு தான் தெரிஞ்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் சார். எப்படி மோடிக்காக 2024 டாடா காட்டினாரோ, எடப்பாடியை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்குறதுக்கு பாஜக இருக்க யாருமே வரமாட்டாங்க சார். நீங்க நல்ல அடிபட்டோம். நீங்க இவங்க சொல்லலாம் 2024 இல்ல சார். 2024 எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில எடுத்த 19% ஓட்டும் சிறுபான்மையினர் ஓட்டு.
பாஜகவோட எதிர்ப்பு ஓட்டு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பாஜகவோட ஓட்டு எல்லாமே அண்ணாமலை மூலமாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் 7 நாடாளுமன்றம் 234 சட்டமன்றத்தில் 8 சட்டமன்றம் தான் வெற்றி பெற முடிஞ்சது எடப்பாடி பழனிசாமி. மிச்சம் எல்லாம் தோல்வி. நான் சீரியஸாவே சொல்றேன், இது நீங்க இவ்வளவு நாள் இது இல்ல, இப்படிப்பட்டது எல்லாத்தையும் எனக்கு புரியல. உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்கார்ந்து இருந்து ஒரு ஆய்வு நடத்தி, அவருக்கு 2026 ஒரு மேட்ரு கிடையாது சார், அவங்களுக்கு 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுக்கு யார் யார் நமக்கு கைப்புள்ள கிடைப்பாங்கன்னு பார்ப்பாங்க. அந்த கைப்புள்ள எடப்பாடி பழனிசாமியா இருக்கிற கூட்டணி எல்லாம் சார் இல்ல சார், நான் கை சார் இது என்ன சார் இந்த கூட்டணி எல்லாம் உருவாக்கி அவர் அமித்ஷா வந்து உட்கார்ந்து இருந்து உங்கள்ட்ட கொடுத்துட்டு போனாரு. நீங்க வந்து பிடிவாதம் ஆணவம் எல்லாத்தையும் கொட்டி இருக்கிறவங்க எல்லாம் வெளியில ஆயிட்டீங்க. திரும்பி அமித்ஷா என்ன பண்ணுவாரு? அவருக்கு மேல இடத்துல இருந்து என்ன கொடுப்பாங்க சார்? இன்னைக்கு ஒரு அண்ணாமலைய ஒரு மாநில தலைவர், தேசிய தலைவர் போய் அவர் வீட்டில் போய் வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க சார். பாஜகவுக்குள்ளே 4 பிரிவு இருக்கு. அவர் அந்த பிரச்சனையை பார்ப்பாரா? நீங்க இங்க இருக்கிற அதிமுக பிரச்சனையை பார்ப்பாரா? இதுக்கு இடையில நீங்க 1/2 மணி நேரம் 2.25 மணி நேரம் விருந்து சாப்பாடு சொல்லும்போது கேவலமா இருக்கு, சிரிப்பா இருக்கு சார். கேவலம் சொன்னாலும் தப்பா சார்? நல்ல வார்த்தைகள் சார். நினைத்தே தலைவர் கேவலமான இது வந்து ஒரு சூழ்நிலை மாதிரி நீங்க எடுத்துருங்க சார். எங்க கட்சி பாஜக போய் அடிமையா நிக்கும் போது வயிறு எரியுது சார். வயிறு எரியுதான் சார். மணிகண்டன் சார், காவி கட்டி கழுத்துல காவி மாலை போட்டுக்கிட்டு போய் மோடிசாமி பதவியேற்புல நின்ன உடனே உங்களை பாத்தீங்கன்னா அவங்களே திரும்பி பார்க்கலன்னா கட்டுறதுக்கு கரை வேட்டி இல்ல, கார்ல கட்டுறதுக்கு கொடி இல்ல, ஆளுக்கு பின்னாடி வந்து ஒரு கூட்டம் இல்ல, தொண்டர்படை இல்ல, அரசியல் கட்சிக்கான தகுதி ஒரு தலைவருக்கான ராமநாதபுரத்துல தேனியில அவர் டிடிவி தினகரன் சாரை பார்த்துட்டு அங்க டெபாசிட் காலி. 7 நாடாளுமன்றத்தில் டெபாசிட் இழந்து நாம் தமிழர் கட்சிக்கு கீழ போனா நீங்க எல்லாம் பேசலாமா? அரி நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். டெல்லி தலைமைக்கு மிக விசுவாசமான ஒரு எடப்பாடி பழனிசாமியா பன்னீர்செல்வம்னா நான் சொல்றேங்க, பன்னீர்செல்வம் தாங்க. அப்படிப்பட்ட பன்னீர்செல்வத்தை ஏன் பாஜக லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி கண்டுக்காம விட்டுச்சுன்னா, ஒரு அரசியல் தலைவன் அப்படிங்கிற எந்த அடிப்படை தகுதியும் இல்லாதனால ஒட்டுமொத்த இன்ஸ்டிடியூஷனும், ஒட்டுமொத்த கட்சியும், ஒட்டுமொத்த பொதுக்குழு, செயற்குழு, எம்எல்ஏ, கிளை செயலாளர், தொண்டர் அத்தனை பேரும் பழனிசாமி பின்னாடி இருக்கிறான். இந்த குதிரையில ஏறினா தான் நமக்கு முகவரி கிடைக்கும், நாம ஜெயிக்க முடியும். இந்த மண் குதிரையை நம்பி நாம போக வேண்டாம். என்னங்க ஒரு லாஜிக் இல்லாம பேசுறாரு. அப்புறம் 2வது திரு டிடிவி தினகரன் எதிர்காலத்தில் அவர் ஸ்ரீராம் சேஷாத்ரி சொல்ற மாதிரி அவர் இப்ப ஏன் இந்த டோன் சேஞ்சுக்கு யார் காரணம்னு தெரியும். அவர் விரைவில் சரி செய்யப்படுவார். அவர் அநேகமா இந்த கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா 3 பேரும் இதை விட வேற என்ன சார் முடிச்சிடறேன் சார். திருட்டி சார் அவருக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்குது? போயில்லைன்னா பிசையண்ணா வாழ்க அப்படின்னு போய் இதுல நிக்க சொல்லுங்க. எப்படியா போயிட்டு போறாங்க, நீங்க ஏங்க வருத்தப்பட போறீங்க? எங்க போனாலும் 3 எங்க போனாலும் போங்க. மினிமம் கேரண்டி 4 இல்ல. டிடிவி தினகரன், சசிகலா, திரு ஓபிஎஸ் 3 பேர் அதிமுகவுல சேரணும் அப்படின்னு நினைச்சா பெட்டர் லக். அடுத்த பிறவி நாட்டுக்கு மோடிசாமி, ஸ்டேட்டுக்கு பழனிசாமி. 30 நிமிடங்களுக்கு மேல நீடித்த அமித்ஷா இபிஎஸ் சந்திப்பு, அதோடைய அவுட்கம் என்னன்னு 2 தலைவர்கள் யாராலும் ஒரு வருஷம் தான் தெரியும். அநேகமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னைக்கு வரும்பொழுதோ தமிழ்நாடு திரும்பும் பொழுதோ நாளையோ கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. பட் இதுலேருந்து நம்ம என்ன யூகிக்கலாம்? உங்களுடைய இறுதி கருத்து திரு ராஜகம்பீரன். அதாவது பாஜக அதிமுக கூட்டணி வந்து ஒருபோதும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே எந்த கட்சியினுடைய நிர்வாக மட்டத்திலே முடிவெடுக்காமல் திடீரென்று ஒரு நாள் டெல்லிக்கு போய் ஒரு அதிரடி முடிவு மாதிரி எடுத்தாங்க. அதற்கு பின்பு நடந்த எல்லா காட்சிகளுமே பாஜகவுக்கு ஆதரவான ஒரு சூழலாக அது மாறிவிட்டது. அதிமுக தலைமையிலே தான் ஒரு சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணி என்பதுக்கு அல்லாமல் என்டிஏ கூட்டணி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் தங்களுடைய தனித்தன்மையை அதிமுக இழந்து நிற்கிறது. அந்த தனித்தன்மை இழந்து நிற்பதனால இது எம்ஜிஆர் என்கிற ஒரு சூப்பர் ஹீரோவை பார்த்து அந்த கட்சிக்கு வந்தவர்கள், எடப்பாடியை பார்த்து கட்சிக்கு வரல யாரும். ஒரு ஜெயலலிதா என்கிற மிகப்பெரிய ஒரு ஆளுமையை பார்த்து பல பேர் அந்த கட்சியில மோடியா லேடியா மோடியா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு வலிமை மிக்க தலைவராக தன்னை நிலைநிறுத்தி கொண்ட ஒரு தலைவியை பார்த்தவர்கள். எனவே இப்படி பணிந்து சமரசம் செய்து சக பங்காளிகளை எல்லாம் வந்து பலி கொடுத்து பகையாளியோடு கூட்டணி காண்கக்கூடிய ஒரு சூழல் வந்து அந்த கட்சிக்கு பெரிய பின்னடைவை தரும்.
இவர்கள் வந்து திமுகவுக்கு நிகரான இடத்திலே இருந்து நகர்ந்து விட்டார்கள். பெரிய பின்னடைவை தான் அதிமுக தேர்தலில். ஓகே, இந்த ஆப்டிக்ஸ் அவர் விமர்சனம் செய்கிறார் மணிகண்டன், இறுதியாக கருத்து சொல்லுங்க. அடிக்கடி டெல்லிக்கு போகிறது அப்படிங்கிறது, டெல்லிக்கு வந்து தமிழ்நாட்டு தலைவர்களை பார்த்த நிலைமை போய் அடிக்கடி டெல்லிக்கு போகிறதுங்கிறது வந்து என்ன சிக்னல்ஸை கொடுக்கும்? இறுதி கருத்து. ஒண்ணு சொல்லிடுறேங்க, புரட்சி தலைவர் மாதிரி தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம் வீசினவங்களும் இந்த கட்சியுடைய தலைவரா இருக்கலாம். ஏர் பிடிச்சு கோமணம் கட்டிட்டு ஓட்டின எடப்பாடி பழனிசாமிங்கிற சாதாரண சாமானியன் கூட இந்த கட்சியுடைய பொதுச் செயலர் ஆகலாம். அப்படிங்கிறத பார்த்து பொதுமக்களுடைய ஆதரவு இன்னும் அபரிதமா இருக்க போதுங்க. நான் அறிந்தவரை நாளை 9 மணி பிளைட்ல அவர் சென்னை கிளம்புறாரு. அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு இல்லத்தில் அநேகமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பாரு. இந்த சந்திப்பை பத்தி, தமிழ்நாட்டு நலனை பத்தி அவர் கொடுத்த சில விஷயங்களையும் மற்ற சில விஷயங்களையும் பேசுவார்னு எதிர்பார்க்கிறேன். எதிர்நோக்குவோம். இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா மேக் இட் ஷார்ட். அதாவது இப்போ நாளைக்கு ஒரு பத்திரிகை மீட்டிங் கொடுப்பார். சேலம் விமான விரிவாக்கத்துக்காக நான் வந்து அமித்ஷா அவர்களை பார்த்தேன்னு சொல்லுவார். வேணா பாருங்களா, அதுதான் கொடுப்பார். வேற ஒன்றும் இருக்க போகிறது இல்லை சார். ஏன்னா அங்கெல்லாம் வேணாம் சார். இங்கே இருக்கிற அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், செங்கோட்டை அண்ணன், இவங்களெல்லாம் பார்த்தாலே ஒரு ஆளுமையான ஒரு அதிமுக உருவாகும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. நீங்க இங்கிருந்து போய் டெல்லிக்கு பறந்து போய் 6 கார் மாறி இங்க ஓடி நீங்க ரெட்டையில சின்னத்துக்காக நடிக்கிற இல்ல சார், ரெட்டையில சின்னத்தை பெறதுக்காக நீங்க நடிக்கிறீங்கன்னு அமித்ஷாவுக்கும் தெரியும், பாரத பிரதமர் மோடிக்கும் தெரியும். ரெட்டையில தான் இருக்கே. அதெல்லாம் எங்க சார் ரெட்டையில இருக்கு? ரெட்டையிலைக்கு மேல 1000 வழக்கு இருக்கு. நீங்க அதெல்லாம் முடிஞ்சு வெளியில விடலன்னா சின்ன முடக்கப்படும், கட்சி ரெண்டாக பிளவுபடும். அதான் உண்மை. திரு ஸ்ரீராம், யூ ஹேவ் தி லாஸ்ட் வேர்ட். சார், எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ரெட்டையில எல்லாம் முடக்கிறதெல்லாம் வந்து இது வந்து அன்வான்டட் டாபிக் அட் திஸ் பாயிண்ட். ஏன்னா இப்போதைய சிச்சுவேஷன் நான் பேசிக்கிறேன் சார், நீங்களே இந்த ஷோல பேசணும்னு ஆசைப்படாதீங்க. விடுங்க. இப்போதைய சிச்சுவேஷன்ல இரட்டைலை அண்ட் அதிமுக கட்சி இஸ் வித் அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் எடப்பாடி. இது வந்து தேர்தல் கமிஷன் ஒப்புக்கொண்ட ஒன்று. கோர்ட்ல இருக்கக்கூடிய கேஸ் ஹியரிங் வந்து அதுக்கப்புறம் அவர்கள் வேறு விதமாக டிசைட் பண்ணி அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம். அதுல அப்ப என்ன சொல்ல வராங்க, அப்ப அமித்ஷா அவர்கள் இன்வால்வ் ஆகி அதை வந்து காபந்து பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்றாங்களா? ஐ டோன்ட் பிலீவ் இட். நான் வந்து எனக்கு கோர்ட் மேல இன்னும் நம்பிக்கை இருக்குங்க. அதனால வந்து ஒரு பாஜக தலைவர் வந்து இந்த மாதிரி முன்னாடி வந்து அதை முடிச்சு கொடுப்பாரு கோர்ட் மூலமாக, அப்படிலாம் நான் சொல்றதுக்கு தயாரா இல்ல. சோ அதனால இந்த சந்திப்பு ஒரு கர்ட்டசி சந்திப்பாக தான் நான் பார்க்கிறேன். இதுல பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்கப்பட்டிருக்காது. ஆனா ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கும் போது இந்த மாதிரி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர் விமான நிலையத்துக்கு பேர் கொடுக்கறது, இளையராஜாவுக்கு வந்து பாரத் ரத்னா கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் பேசினோம், நாங்க நாட்டு நடப்பெல்லாம் பேசினோம் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குமே தவிர இதெல்லாம் சீரியஸ் டாபிக்ஸ் உள்ள பேசினது எதுவும் வெளியில அன்லஸ் அதர்வைஸ் ஒரு அதிகாரப்பூர்வமாக வெளிவராது என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஓகே, நாளைக்கு என்ன வெளியில வருதுன்னு பார்ப்போம். லெட்ஸ் see அடுத்து என்ன, அதோட அவுட்கம் என்ன, எதை நோக்கி போகுது, என்ன ஷேப் என்டிஏ எடுக்குதுங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். நாளில இருந்தா களமே ஆரம்பிக்குது. அப்படிதான் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கிறீங்களே. பொறுத்திருந்து பார்ப்போம். சார், நாங்க நம்பிக்கையோட இருக்கோம். எங்க கட்சி கண்டிப்பா ஒன்றிணையும், எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாகும். டாக்டர் ராமதாஸ் தான் அழகான பாடல சொல்லுவாரு, போக போக தெரியும். ஒரு நிறுவனர் இருக்கும் போதே விதியை மாத்திட்டாங்க. பாப்போம். நன்றி, வணக்கம். யார் என்று தெரிகிறதா? எடப்பாடி பழனிசாமி தீ என்று தெரியல. பாப்போம், நாளைக்கு பாப்போம். நன்றி, பார்க்கலாம். தேங்க்யூ.